சரி, இன்றைய தினம் வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிங்கள பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகள் என்ன சொல்கின்றது? இன்றைய தினம் வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் பார்க்க போவது லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. பிரஜாதாந்திரவாதே வெனுவேன் உப்பரிமவ கெப்பவேனவா, அதாவது ஜனநாயகத்திற்காக முழுமையாக அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். மெதி சபைய அது விசுருவாய் அகமதி ஹரிணி, அதாவது பாராளுமன்றம் இன்று கலைக்கப்படும், பிரதமராக ஹரிணி என்று இன்றைய லங்காதீப கூறுகின்றது. கேபினட்டுவ கெதரையாய், அதாவது கேபினட் அமைச்சரவை வீட்டுக்கு போய்விட்டதாகவும் செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். ஜாத்திக அத்தியாபன ஆயத்தனையே செலசும் அத்தியக்ஷ ரிமான், அதாவது புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்கள் வெளியாகிய விடயத்தால் தேசிய கல்வி ஆணையகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மா இந்திரஜாலே குஹோ மெஜிக் கருவைக்கு நொவே, அதாவது நான் இந்திரலோகத்திலே இருக்கக்கூடிய மந்திரவாதியோ அல்லது மெஜிக்காரனோ அல்ல என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். மாமதிவரணைய நவம்பரே பலத்பாலன சந்தைய மாச்சந்தேன் பசு, அதாவது நவம்பர் மாதத்திலே பொது தேர்தல் இடம்பெறலாம் என்றும் அதே போன்று அதற்கு பிறகு பலத்பாலக மத்திவரணைய என்றால் மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ரணில் சஜித் எக்கத்துவீமே சூதானமாக, அதாவது பொது தேர்தலுக்காக ரணிலும் சஜித்தும் சேர்ந்து பயணிக்க முடிவு செய்திருக்கின்றார்கள். கொழும்பு லக்ஷ அத்தராக் சந்தைய தாலானே, கொழும்பு மாவட்டத்திலே 4 லட்சம் வாக்குகள் வாக்களிக்கப்படவில்லை என்ற செய்தியும் வந்திருக்கு. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையின் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். திவைன பத்திரிகையின் இன்றைய தலைப்புச் செய்தியாக இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. எமோம மட்ட சாயதென்னு, எல்லோரும் எனக்கு உதவி அளியுங்கள், ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். யாபத் தேசபாலன சம்ஸ்கிருதியா அத்திகிரீமட்ட கெப்பவென்ன சூதானம், அதாவது யாபத் மிக அருமையான மிக நேர்த்தியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க தயாராக இருப்பதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம். இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அற்புதய நிமகரண்ண எமோம சாயவண்ண, நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வர அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குங்கள், பார்லிமெந்துவ மேசத்தியே விசிறுவாய், பாராளுமன்றம் இந்த வாரத்தில் கலைக்கப்படும் என்ற செய்தியும் வந்து இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவியிருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது பிரேமானந்த். வணக்கம்.